வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிரான தீர்ப்பு வெளியாகும் திகதி அறிவிப்பு. இணைய அவதூறுகளுக்கு எதிராக சிஐடியை நாடிய ஞானசார தேரர். மரபணுவில் சிக்கப்போகும் பௌத்த துறவியின் மோசமான லீலைகள். அரசு ஊழியர்கள் இன்னும் திருடுகிறார்கள். கேடி லால்காந்த். சட்டவிரோதமாக சாலையை கடக்கும் பாதசாரிகளுக்கு சமூக அந்தஸ்தை பாராமல் தண்டனை. திருமலையில் விபத்து, பேருந்தின் பின்னால் மோதிய மோட்டார் சைக்கிள் சாரதி படுகாயம். விசாரணைகளுக்காக சிறை கைதிகளை காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு வெளியாகிய தகவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி அறிவிக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு முன்னதாக கிடைத்த உளவுத்துறை எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் அவற்றை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உள்ளிட்ட அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் நடைபெறுந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை 2026 ஜூலை 31ஆம் தேதி அறிவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இணைய ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களூடாக தனக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் அவதூறு பிரச்சாரங்கள் தொடர்பில் கலகொட அத்தே ஞானசார தேரர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இணைய ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்ந்து தமக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இணைய ஊடகங்கள் வாயிலாக மேற்கொள்ளப்படும் அவதூறுகளை இனியும் பொறுத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் இதுகுறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு முறைப்பாடு செய்துள்ளேன். முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சலே தற்போது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவருக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட ஆசீர்வாத நிகழ்விலும் சத்தியாகிரக போராட்டத்திலும் தாம் பங்கேற்றதாகவும் அவர் கூறினார். மேலும் நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதம் உருவாகி வந்த காலத்திலிருந்தே அது குறித்து தாம் எச்சரிக்கை விடுத்து வந்ததாக தெரிவித்த ஞானசார தேரர், அக்காலத்தில் உரிய தரப்பினர் அந்த எச்சரிக்கைகளை கவனத்திற்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த பரலின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு தரப்பினர் மற்றும் தண்டனைகளை அனுபவிப்பதும் மற்றவர்கள் விடுவிக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற துயர சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாமல் தடுப்பது எமது நோக்கமாகும் என்று ஞானசார தேரர் குறிப்பிட்டார். அனுராதபுரத்தில் சிறுமியை தகாத செயற்பாட்டுக்குட்படுத்திய பிக்குவின் மரபணுவை பரிசோதனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்திற்கு சென்ற அரச பகுப்பாய்வாளரிடம் தனது இரத்த மாதிரியை வழங்குமாறும் பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு அனுராதபுர பிரதம நீதவான் சியபத் சசிந்து விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். இரத்த மாதிரியை வழங்கிய பின்னர் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அரச பகுப்பாய்வாளருக்கு பிரதம நீதவான் உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் மரபணு பரிசோதனைக்காக அரச பகுப்பாய்வாளரிடம் முன்னதாக அனுப்பப்பட்டிருந்த சிறுமியால் புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் அரசு பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நீட்டம்போ போலீசார் மேலதிகாரிக்கு சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சிறுமியின் ஆடைகளில் மரபணு காணப்படுவது அந்த பரிசோதனையின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசு பகுப்பாய்வாளரின் அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சிறுமியொருவரை கொடூரமான முறையில் தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரான பிக்கு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அட்டமஸ்தானங்களின் விகாராதிபதியாக கடமையாற்றி வந்த நிலையில் கடந்த வெசாக் நோன்மதி தினத்தன்று குறித்து பதவி இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது அரசியல்வாதிகள் திருடுவதில்லை என்றாலும் அரசு ஊழியர்கள் இன்னும் திருடிக் கொண்டிருக்கின்றார்கள் என விவசாய, காணி, நீர்ப்பாசன மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார். பிரபுக்கள் அல்லாத சாதாரண மக்களின் ஆட்சியாக நாம் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற உறுதியில் இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமானால் 2048ஆம் ஆண்டு வரை காத்திருக்குமாறும் அவர் தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகின்றோம். இந்த யுத்தம் வந்த நேரத்தில் கூட சம்பளத்தை குறைக்கவோ அல்லது விவசாயிகளின் மானியங்களை நிறுத்தவோ நாம் எதனையும் செய்யவில்லை என தெரிவித்துள்ளார்.
ரூபா 100 ஒதுக்கப்பட்டால் அதில் ரூபா 60க்கு தான் வேலை நடக்கின்றது. அரசு சேவையில் இன்னும் திருட்டு நடக்கின்றது. அரசியலில் இல்லையானால் மக்களினமும் எங்களைத்தான் திட்டுகின்றார்கள் என்ன? நீங்கள் இன்னும் இதனை மாற்றவில்லையே என்று எங்களை பார்த்து கேட்கிறார்கள் என அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் உள்ள சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தாமல் சட்டவிரோதமாக சாலையை கடக்கும் பாதசாரிகள் மீது சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கண்டியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கட்டப்பட்ட சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தாமல் ஆபத்தான முறையில் சாலைகளை கடப்பது ஒரு தீவிரமான பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது என்று காவல்துறை கூறியுள்ளது. சட்டவிரோதமாக சாலையை கடப்பவர்கள் மீது அவர்களின் சமூக அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை மேலும் தெரிவித்துள்ளது. திருகோணமலையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை அனுராதபுர வீதியின் ரொட்டவேவ பகுதியில் இன்றைய தினம் காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது முன்னால் சென்ற பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டமையினால் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பேருந்தின் பின்புறத்தில் பலமாக மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. மோட்டார் சைக்கிள் பேருந்தின் பின்புற பகுதிக்குள் சொருகிய நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி உடனடியாக மீட்கப்பட்டு திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரொட்டவெவ மற்றும் திருகோணமலை போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். விடுதலை புலிகள் அமைப்பினரை திருப்திப்படுத்தவே அரசு சுரேசலையை கைது செய்து துயரத்துக்குள்ளாக்குகின்றதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டினார். பத்திரமுள்ள நெல்லு மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய அளவில் 7 ஆணைக்குழுக்களும் சர்வதேச ரீதியில் அமெரிக்காவின் FBI உள்ளிட்ட உலக புகழ்பெற்ற புலனாய்வு அமைப்புகளும் 4 பிரத்யேக விசாரணைகளை மேற்கொண்டு ஏற்கனவே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துள்ளன. எவ்வித நீதிமன்ற உத்தரவோ சான்றுகளோ இன்றி கைது செய்யப்பட்ட அநாகரிகமாக நடத்தப்படும் சுரேசலையிடம் அண்மையில் பெறப்பட்ட சட்ட மருத்துவதிகாரியின் அறிக்கையில் குறித்து தொடர் சித்திரவதைகள் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொள்ளும் கடுமையான மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் FBI அமைப்பு 2 வருடங்களாக விசாரணை நடத்தி இது ISIS சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் நேரடி தாக்குதல் என்றும் இதில் எவ்வித உள்நாட்டு அரசியல் பின்னணியும் இல்லை என்றும் சான்றுகளுடன் உறுதியாக கூறியுள்ளது. தெளிவான சான்றுகள் இருந்தும் அன்று CID சஹ்ரானை கைது செய்ய தவறிவிட்டது. அவ்வாறு அன்று தங்களின் கடமையை தவறவிட்டு தாக்குதலை தடுக்க தவறியவர்கள்தான் இன்று எவ்வித சாட்சியமின்றி சுரேசலையை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கடந்த 4 மாதங்களாக சிறை வைத்து சித்திரவதை செய்கின்றனர். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட இமாம் கமிஷன் அறிக்கையிலும் அசாத் மௌலானா குறிப்பிடும் அந்த ரகசிய வீடு அவர் சொன்ன திகதிக்கு பின்னரே கட்டப்பட்டது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. விசாரணைகளுக்கு தேவைப்படும் சிறை கைதிகளை மீண்டும் காவல்துறையின் காவலில் எடுப்பதற்கு வழிவகை செய்யும் வகையில் ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி முன்மொழியப்பட்ட உத்தேச சட்டத்தின் கீழ் பல்வேறு குற்றங்களுக்காக தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் நபர்கள் விசாரணைகளை கையாளும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு மாற்றப்பட்டு நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக விசாரணைக்காக அங்கு தடுத்து வைக்கப்படும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைகளுக்குள் இருந்தே குற்றவாளிகளால் இயக்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த இது உதவும் என்றும் காவல்துறை திணைக்களம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்கள் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகள் அல்லது சிறை கைதிகளை உள்ளடக்கிய நிதி மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய பிற நபர்களை அடையாளம் காண இந்த செயல்முறை உதவும் என்றும் காவல்துறை திணைக்களம் எதிர்பார்த்துள்ளது. முன்மொழியப்பட்ட இந்த செயல்முறை நீதித்துறை மேற்பார்வையை உறுதி செய்து மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு சட்ட கட்டமைப்புகள் முழுமையாக செயற்படும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.